வணக்கம். சத்யநாராயணன். நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்துட்டு வரோம். கடைசியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்டெய்லிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ் அண்ட் என்ஷூரிங் யூனிவர்சல் ஆக்சஸ் டு எஜுகேஷன் அட் ஆல் லெவல்ஸ். ட்ராப் அவுட் ரேட்ஸை எப்படி தடுத்து குழந்தைங்களை எப்படி எஜுகேஷனில் கண்டினியூ பண்ண வைக்கிறது அப்படின்ற சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டு வரோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து செக்ஷன் 3, அதாவது கர்டெய்லிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ் வந்து செக்ஷன் 3. அதில் 3.4 பார்த்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி என்ஷூர் பண்ணோம், பர்டிகுலர்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட்டு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எப்படி நாங்கள் ட்ராப் அவுட் ரேட்ஸை கட்டுப்படுத்துவோன்ற பாயிண்ட்டை பற்றி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். To facilitate learning for all students with special emphasis on socio-economically disadvantaged groups, the scope of school education will be broadened to facilitate multiple pathways to learning involving both formal and non-formal education modes. என்ன சொல்கிறாங்க, லேர்னிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி யாருக்காக, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸு, பொருளாதார ரீதியாகவும் எக்கனாமிக்கல் அதாவது சோஷியாலஜினா சமூக ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க இல்லையா குரூப்ஸு, அந்த குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நாட் ஓன்லி த்ரூ ரெகுலர் ஸ்கூலிங் அது மாத்திரம் இல்லாமல் there are other non-formal education modes. Formal education modeனா என்ன, டெய்லி காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றது, இது வந்து ஃபார்மல் எஜுகேஷன் மோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபார்மல் எஜுகேஷன் மோடு எல்லாருக்குமே செட் ஆகாது. அதனால் நான் ஃபார்மல் எஜுகேஷன் மோட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ தட் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு அந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் மோட்ஸ்னால் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸு ஆஃபர்டு பை நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் and state open schools will be expanded and strengthened for meeting the learning needs of young people in India who are not able to attend a physical school. பல காரணங்களுக்காக. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணிடுச்சு, குவாலிட்டி டீச்சர்ஸை ரெடி பண்ணிருச்சு, சரிங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டு கொடுக்குது, கரிக்குலம் வந்து அப் டு டேட் பண்ணியாச்சு, குளோபல் லெவலுக்கு கரிக்குலம் அப்கிரேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் still there is a possibility that some students may not be able to make it to the schools regularly, that is formal mode of education. இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா there is an option or agency called as National Institute of Open Schooling அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கே தேவையில்லை, வீட்டிலே உட்காந்து ஒரு ப்ரைவேட் டியூட்டர் வச்சு படித்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அந்த ஏஜென்சி வைக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாலே யூ வில் பி ஆஸ் குட் அஸ் கிளியரிங் தி ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி தான். ஓகேவா, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஐ வாண்ட் யூ டு கோ ஹெட் அண்ட் கூகுள் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், NIOS அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி படிக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அது அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அப்புறம் அதுக்கு நம்ம ஒரு 4 வீடியோ போட வேண்டியது இருக்கும். அதனால் அனைவரும் அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க, இதே கான்செப்டில் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸும் வரும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸும் ப்ரோக்ராம்ஸை வந்து கொடுக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணோம். இன் அடிஷன் டு தி ப்ரெசன்ட் ப்ரோக்ராம்ஸ்னால் இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம்ஸையும் தாண்டி ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸும் அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸை கொடுக்கணும். அடுத்தது A, B and C levels that are equivalent to grades 3, 5, 8 of the formal school system, secondary education programs that are equivalent to grades 10 and 12, vocational education programs and adult literacy and life enrichment programs. ஸோ இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங்கில், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு போயிட்டு பர்டிகுலர் கிரேட்ஸ் போகிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு கிரேடுக்கும் இதுக்கும் ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குங்க NIOSல. எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இப்போ வந்து தோஸ் டேஸ்
அதாவது பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, கான்ஸ்டிடியூஷனல் ஃபிலாசபி, லீகல் ஃபிலாசபிலாம் எழுதுனா மாபெரும் மேதைகள் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம நிறைய லீகல் ஃபிலாசபி எல்லாம் ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் உட்காந்தே டியூட்டரிங் வந்து பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்க எழுதின லீகல் ஃபிலாசபியை, அவங்க சொன்ன கான்ஸ்டிடியூஷனல் ஃபிலாசபியை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்களில் அவங்க சொன்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் ஒருத்தர் 12 வருஷம் ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் 3 வருஷம் ரெகுலராக காலேஜுக்கு போய் அதுக்கப்புறம் 2 வருஷம் பிஜி படித்தா அவன் சொன்னது தான், அவன் தான் எஜுகேட்டட் கை அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த அவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் லேர்னிங் எஜுகேஷன். ஓகேங்களா? அதையும் தாண்டி தெர் ஆர் மெனி அதர் வேஸ் ஆஃப் லேர்னிங் எஜுகேஷன், ஆஃப் கோயிங் த்ரூ எஜுகேஷன் எப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கோ இல்லை ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கோ நாங்கள் வலுப்படுத்துவோம். என்னதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணி கூட அந்த கடைசியில் ஒரு 4-5 பேர் விட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த ரெகுலர் ஸ்கூலிங் சிஸ்டம்லேருந்து, அவங்கள நான் வந்து இந்த மாதிரி என்ஐஓஎஸ்லேயும் எஸ்ஐஓஎஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணி அதே லெவலுக்கான குவாலிட்டி எஜுகேஷனில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழியாக நான் கேட்டர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லுதுங்க. அதாவது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் வந்து எல்லா முயற்சியும் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட விட்டுறக்கூடாது, எஜுகேஷன் கொடுக்காம அந்த ஸ்டூடெண்ட் விட்டுறக்கூடாதுன்றதுக்கு முழு முயற்சியும் எடுக்குது. இது நம்மளுக்கு இதில் வந்து தெரியுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். To make it easier for both governments as well as non-governmental organizations to build schools to encourage local variations on account of culture, geography and demographics and to allow alternate models of education, the requirements for schools will be made less restrictive. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் அரசாங்கமே ஸ்கூல் கட்ட முடியாது இல்லையா? இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன். அது ஏன் டெவலப்பிங் நேஷனாக இருக்குது, கடந்த 70 ஆண்டுகளாக ஏன் டெவலப்பிங் நேஷனாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பல மாதங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த கான்செப்டில் நம்ம இப்போ போல் சின்ஸ் நம்ம ஃபோக்கஸ் இங்கே வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றதுனால என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸுக்கும் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகி ஸ்கூல்ஸோ இல்லை மற்ற அந்த ஃபெசிலிட்டிஸோ அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கவர்மெண்ட் இல்லாமல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸு மற்ற அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபிலாந்த்ரபிக் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரி அவங்களும் நாங்கள் ஸ்கூல் கட்டுவோம், நாங்களும் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு வராங்கன்னா அவங்கள வந்து எக்ஸசிவாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க மேலே இம்போஸ் பண்ணி அவங்க ஸ்கூலே கட்ட விடாமல் ஓடி போகிற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அரசாங்கம், அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்போம். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் முன் வந்து நாங்களும் ஸ்கூல் கட்டி நாங்களும் தரமான கல்வி ஃபவுண்டேஷன் ரீதியாக ஆஸ் அ சேரிட்டி நாங்களும் ஸ்கூல் கட்டி இதே சிலபஸை இதே மாதிரி அரசாங்கம் எந்த குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு வந்தாக்கா அவங்கள எக்ஸசிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள அந்த ஃபீல்டுலேயே வரவிடாமல் நாங்கள் ஓட விட மாட்டோம். அவங்களோட ஹெல்ப்பையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு என்ன முயற்சிகளோ நாங்களும் அவங்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணுவோம்னு சொல்லுது அரசாங்கம். சரிங்களா? The focus will be to have less emphasis on input and greater emphasis on the output potential concerning desired learning outcomes. சரிங்களா? ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும், லர்னிங் அவுட்கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த டிகிரி பிஜி எல்லாம் படிக்க போனீங்கன்னா ஒவ்வொரு அதில் வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். இந்த பிஜி படிக்கணும்னா ஒரு 10 பேப்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு கோர்ஸ் அதாவது அந்த பேப்பரோட நேம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பருக்கு நேம் சிலபஸ் கொடுத்துருவாங்க, ரெஃபரன்சஸ் கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் தட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கோர்ஸை படிக்கிறதுனால ஒரு செமஸ்டரில் அந்த பர்டிகுலர் கோர்ஸை படிக்கிறதுனால லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன, படிக்கிறவன் என்ன கற்றுக்குவான்
அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிரேட்டர் எம்ஃபசிஸ் வில் பி கிவன் ஆன் லேர்னிங் அவுட்கம்ஸு. அதை படித்து அவன் என்ன தெரிஞ்சுக்க போகிறான் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நாங்கள் போகிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் பண்ணுறது, நீ என்ன பண்ணுற, அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற ஃபிலாந்த்ரபிக் ஆர்கனைசேஷன்ஸு இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த என்ன லேர்னிங் அவுட்கம், அந்த கோர்ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோ பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட் என்ன லேர்னிங் அவுட்கம், அந்த லேர்னிங் அவுட்கம் மேலே நாங்கள் எம்ஃபசிஸ் கொடுப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. அடுத்தது, ரெகுலேஷன்ஸ் ஆன் இன்புட்ஸ் வில் பி லிமிட்டட் டு சர்டன் ஏரியாஸ் ஆஸ் என்யூமரேட்டட் இன் சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8 வந்து சொல்லியிருக்கு, அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்புட்டில் வந்து எந்தெந்த இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இல்லாமல் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் சாப்டர் 8லன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ரொம்ப முன்னாடி இருக்கோம். அதர் மாடல்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் வில் ஆல்சோ பி பைலட்டட் சச் as பப்ளிக் ஃபிலாந்த்ரபிக் பார்ட்னர்ஷிப். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆல்சோ. அதில் ஒரு மாடல் சொல்லியிருக்காங்க, பப்ளிக்கும் ஃபிலாந்த்ரபிக் பார்ட்னர்ஷிப்ஸ். இப்போ நம்ம அந்த ரோடெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஹைவேஸில் ரோடெல்லாம் போட்டால் நார்மலாக என்ன சொல்லுவாங்க, பிபிபின்னுவாங்க, பப்ளிக்கு ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே பிபிபி தான். ஆனால் நடுவில் வர ப்ரைவேட்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஃபிலாந்த்ரபிக் பார்ட்னர்ஷிப்ஸ். ஏன்னா பப்ளிக் ப்ரைவேட்னா அங்கே ப்ரைவேட்டுக்கு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும், லாப நோக்கு இருக்கும். இங்கே ஃபிலாந்த்ரபிக் ஆர்கனைசேஷனுக்கு லாப நோக்கு இல்லை, சேவை நோக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கூட பப்ளிக், அதாவது கவர்மெண்ட்டும் அந்த ஃபிலாந்த்ரபிக் ஆர்கனைசேஷனும் இணைந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த கல்வியை குவாலிட்டியாக கொடுக்கறது நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃபர்ட்ஸ் வில் பி மேட் டு இன்வால்வ் community and alumni in volunteer efforts for enhancing learning by providing at schools one-on-one tutoring, the teaching of literacy and holding of extra help sessions, teaching support, guidance for educators, career guidance and mentoring to students, etc. என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசியிருக்கோம், ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ, தட் இஸ் STR அல்லது பியூப்பிள் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கோம், அதாவது பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ, PTR, பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம், பெஸ்ட்டு PTR ரேஷியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1:1 தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வந்து பெஸ்ட்டு ரேஷியோ. அப்போது அந்த டீச்சர் வந்து கான்சன்ட்ரேட்டடாக அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணி ஸோ தட் ஹீ கேன் மூவ் ஃபார்வர்டு ஆச்சுங்களா. அந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க, ஒன்-ஆன்-ஒன் டியூட்டரிங் இங்கே வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. ஒன்-ஆன்-ஒன் டியூட்டரிங் வந்து இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ அந்த ஒன்-ஆன்-ஒன் டியூட்டரிங் எப்போ பாசிபிள், நாங்கள் யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணுவோம், கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணுவோம். கம்யூனிட்டின்னா சொசைட்டியிலேருந்து படித்தவர்களே நாங்கள் இன்வால்வ் பண்ணி ஒன்-ஆன்-ஒன் டியூட்டரிங் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒன்று, இந்த கம்யூனிட்டிலேருந்து ஆட்களை இன்வால்வ் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் அடுத்தது யாரை இன்வால்வ் பண்ணுவோம், அல்யூமினியை இன்வால்வ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அல்யூமினி மீனிங், இப்போ ஊரில் ஒரு ஸ்கூல் இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அது ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க அந்த காலத்துலேருந்து, ஓகேங்களா. படித்து அவங்க வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க, பெரிய ஆட்கள் ஆகிருக்கலாம். இருந்தாலும் மற்ற ஊரில் மற்ற வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து கவர்மெண்ட் அவங்கள இன்வால்வ் பண்ண, என்ன மாதிரி இன்வால்வ் பண்ணும் பாருங்கள், நீங்கள் படித்த ஸ்கூல் தான், நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்து தான் இந்த இடத்துக்கோ இந்த நிலையிலையோ தற்போது இருக்கீங்க. அந்த ஸ்கூலை மேலும் உயர்த்துறதுக்காக, அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட நிலைமையை மேலும் உயர்த்துவதற்காக நீங்கள் வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாமேங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்கூலில் படித்து யாராவது நன்மை அடைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, கண்டிப்பாக இது நடக்கும். அவங்கள தான் அல்யூமினேன்னு சொல்கிறோம். அல்யூமினேனா இதுக்கு முன்னாடி அதே ஸ்கூலில் படித்தவங்க. ஸோ நாட் ஓன்லி கம்யூனிட்டி, இந்த அல்யூமினியஸும் நாங்கள் இன்வால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஸோ மற்றதெல்லாம் சொல்கிறாங்க, டீச்சிங் சப்போர்ட்டு, கைடன்ஸ், கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு கைடன்ஸு, கரியர் கைடன்ஸ் அண்ட் மென்டரிங் டு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரியர் கைடன்ஸும் கொடுக்கலாம். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மென்டல் பென்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா,
எல்லாருமே 12வது படித்தோடனே நீட் எழுதி டாக்டர் ஆகிறதோ அப்படி இருக்காது இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பேசிக் எபிலிட்டியும் இல்லை ஒரு மென்டல் பென்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு மென்டரிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் ரிகார்ட், இந்த விஷயத்தில் த சப்போர்ட் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி சீனியர் சிட்டிசன்ஸு, ஸ்கூல் அலுமினி அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வில் பி சூட்டபிளி கார்னர்டு. சரிங்களா. இந்த விஷயத்தில் இது இந்த கவுன்சிலிங்கு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், கம்யூனிட்டியோட சப்போர்ட்டை நாங்கள் ஆக்டிவாக வந்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாமல் ஹெல்த்தி சீனியர் சிட்டிசன்ஸ், ஹெல்த்தி சீனியர் சிட்டிசன்ஸ் ஏன் சொல்கிறாங்க பாருங்கள். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இங்கே வந்து இந்த வேலையை பார்க்கலாம். அன்ஹெல்த்தி சீனியர் சிட்டிசன்ஸை நம்ம வந்து பண்ணால் அவங்கள நம்ம துன்புறுத்துகிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க வார்த்தை. ஹெல்த்தி சீனியர் சிட்டிசன்ஸை நாங்கள் இன்வால்வ் பண்ணுவோம் கரியர் கைடன்ஸுக்கு குழந்தைங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் அலுமினி, அதான் அங்கேயே ஆல்ரெடி படித்தவங்கள நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். சரிங்களா. டேட்டாபேசஸ் ஆஃப் லிட்டரேட் வாலண்டியர்ஸ், அதாவது படித்த வாலண்டியர்ஸ், ரிட்டையர்டு சயின்டிஸ்ட், கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அலுமினி எஜுகேட்டர்ஸ் வில் பி கிரியேட்டட் ஃபார் திஸ் பர்பஸ். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நாங்கள் வந்து கேட்போம், சமுதாயத்தில் போய் கேட்போம், படித்தவங்களை கூப்பிடுவோம். ஆல்ரெடி இங்கே படித்தவங்களை கூப்பிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் அடிஷ்னலாக இவங்க சப்போர்ட்டும் நாங்கள் வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுவோம், டேட்டா இருக்கணும்ல என்கிட்ட. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி யார் யார் படித்த வாலண்டியர்ஸு, ரிட்டையர்டு சயின்டிஸ்ட்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, அலுமினி படித்தவங்க, இவங்களுடைய டேட்டா பேஸ், இந்த விஷயத்துக்காக இவங்க பேர்லாம் வச்சு அந்தந்த லோக்கல் கம்யூனிட்டியில் டேட்டா பேஸை ஃபார்ம் பண்ணி அவங்களோட உதவியை நாங்கள் நாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா. ஸோ நம்ம ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இந்த விஷயத்தில், இந்த கர்டைலிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ் விஷயத்தில். இந்த பாயிண்ட்டோட இந்த செக்ஷன் முடியுதுங்க. கர்டைலிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ்ன்ற செக்ஷனு இந்த பாயிண்ட்டோட முடியுது. 3.7 செக்ஷன் முடியுது. சரிங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது. ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது மாத்திரம் முக்கியம் கிடையாது, அந்த குழந்தைய அங்கேயே தங்க வச்சு, அதாவது ட்ராப் அவுட் ஆகாமல் தடுத்து நிறுத்தி நம்ம கொடுக்குற கல்வியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இதை தவிர்த்து அந்த குழந்தைய அங்கேயே நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுக்குறேன், கரிக்குலம் அப்டேட் பண்ணுறேன், டீச்சர்ஸுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன், அவங்கள எம்பவர் பண்ணுறேன். ரீடிங் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் நான் ஸ்கூல் ஹவர்ஸில் மற்ற விஷயங்களும் அவங்க லைப்ரரியிலையோ பப்ளிக் லைப்ரரியிலையோ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, லைப்ரரிஸை க்ரியேட் பண்ணுறேன். எப்படி, ஏன் இதெல்லாம் பண்ணுறேன், நம்ம நோக்கம் என்ன, இந்த கல்விக் கொள்கையோட நோக்கம் என்ன, இந்தியாவை வந்து we must make a knowledge super power. இந்தியா வந்து ஒரு நாலேஜ் சூப்பர் பவராக மாறணும் உலகத்தில். சரிங்களா. இதுதான் நம்ம நோக்கம். ஸோ அடுத்து இதோட நம்ம இந்த கர்டைலிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ் செக்ஷன் முடியுது. அடுத்த செக்ஷன் என்னன்னு நான் சொல்கிறேன், இதை நம்ம இந்த வீடியோ செஷனில் அடுத்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். செக்ஷன் 4 ஸ்கூல் லேர்னிங்கில் தான் இன்னும் நம்ம இருக்கோம். அதில் செக்ஷன் 4 என்ன சொல்லுது பார்ப்போம். கரிக்குலம் அண்ட் பெடகாகி இன் ஸ்கூல்ஸ், லேர்னிங் ஷுட் பி ஹாலிஸ்டிக், இன்டகிரேட்டட், என்ஜாயபிள் அண்ட் என்கேஜிங். கரிக்குலம்னா ஒன்றும் இல்லை, சிலபஸ். சரிங்களா. சிலபஸ், இந்த சிலபஸ்ஸு எப்படி வந்து ஒரு இன்டகிரேட்டடாக என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஒரு குழந்தைய என்கேஜ் பண்ணுற மாதிரி எப்படி நாங்கள் மாற்றுவோம் அப்படின்றது தான் அடுத்த செக்ஷன் 4. அதில் வந்து எப்படி ஸ்கூல் கரிக்குலமை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த நியூ டிசைன் என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்த டிசைன் வந்து 10, 10 + 2 + 3, 10 + 2 + 3. இதுதான் 10 + 2னா ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் +3னா யூஜி டிகிரி. இப்போ நியூ டிசைன் என்ன சொல்லுது, 5 + 3 + 3 + 4. சரிங்களா. இதுதான் நியூ டிசைன். இந்த நியூ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நான் கரிக்குலமை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன் அப்படின்றது அடுத்த டிசைனாக. இந்த 5 + 3 + 3 + 4 டிசைன் வந்து எந்தெந்த ஏஜ் குரூப் அட்ரஸ் பண்ண பாருங்கள். 3லேருந்து 8 வயசில் உள்ள ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அது வந்து 5. அதுக்கப்புறமா 8 to 11 ஏஜ், அப்புறம் 11 to 14 ஒரு ஏஜ் குரூப்பு, 14 to 18 ஒரு ஏஜ் குரூப். அதுதான் 5 + 3 + 3 + 4 டிசைன் நியூ கரிக்குலமில். சரிங்களா. இது நியூ ஸ்ட்ரக்சர். இந்த நியூ ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நான் கரிக்குலமை எப்படி இந்த நியூ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரிக்குலம், அதாவது சிலபஸ் இருக்கு இல்லையா, எப்படி நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவேன் ஸோ தட் எஃபெக்டிவ்லி ஐ கேன் இம்பார்ட் தி நாலேஜ்ன்றது தான்
நெக்ஸ்ட் செக்ஷன், அதாவது 4th செக்ஷன். இதில் அதை பற்றி நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மல்டிலிங்குவலிசம், பல மொழிகள் எப்படி ஒரு குழந்தை கற்றுக்கணும், அதை கற்றுக்கலாம், ஏன் கற்றுக்கிட்டா அதில் என்ன யூசேஜ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இந்த செக்ஷன் 4ல் நம்ம வரும் வீடியோ செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. சத்யநாராயணன்.